ஓப்பனிங் சீன்ல போய் ஒரு திருட்டு சம்பவத்துல ஈடுபடுறாரு தனுஷ் சார். நானும் அவர் கூட போய் டிராவல் பண்ற மாதிரி இருந்து பக்கு பக்குன்னு இருக்குது, எப்படா போலீஸ் வரும்ன்ற மாதிரி. அப்படித்தான் இருக்கு, சீட் எட்ஜ் பல இடத்துல இருக்கு. தலைவன் வேற லெவலுப்பா. ஐயோ செம்மையா பிடிக்கும்பா ஜிவி சார். இந்த பக்கம் பார்த்தா யூத் கொடுக்குறாரு, இப்படி பார்த்தா கரைசாமி கொடுக்குறாரு. எந்த சேனல் கொடுத்தாலும் ஒர்க் பண்றாருங்க அவரு, வேற லெவலுங்க அவரு. ஒரு மூவியா பார்த்தா சூப்பரா இருக்கும். ஏன்னா சினிமாட்டோகிராஃபி, கேமரா ஆங்கிள்ஸ் ஆகட்டும், லொகேஷன்ஸ் ஆகட்டும், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. படம் பார்த்தா படம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ தனுஷ் சாரோட இந்த படம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த கதையா இருக்கட்டும், ஸோ படத்துல நடிச்ச ஸ்கிரீன் பிளே, ஸோ படத்தில் நடிச்ச மற்ற ஆக்டர்ஸோட ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கு. எல்லாருக்குமே கரெக்டான கேமியா கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்கு. இதில் உள்ள பேக்ரவுண்ட் பிஜிஎம்மா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும் சூப்பராக இருக்கு. சாங் வேற லெவல், கேட்க வந்து இனிமையா இருக்கு. எல்லாம் வந்து பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து KS ரவிக்குமார் சார் அண்ட் கருணாஸ் சாரோட ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்கு. தனுஷ் சாரும் KS ரவிக்குமார் சாரோட பாண்டிங் இருக்கு இல்லையா, நிஜமாவே அப்பா பையன்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த கேரக்டராகவே மாறிட்டாங்க. எல்லாருமே கேரக்டராகவே இன்வால்வ் ஆகி படத்தை நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு. எல்லாத்துக்குமே கரெக்டான கேமியா கொடுத்துருக்காங்க சார். கொடுத்ததுனாலதான் படம் வந்து அவுட்லுக் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு. இதுல வந்து ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. லோன் வந்து வாங்கக்கூடாது. வில்லேஜ் சைட்ல மோஸ்ட்லி வந்து டிராக்டர் வாங்குறது, விவசாயம் பண்றதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுலாம் லோன் போட்டு வாங்குறாங்க இல்லையா. அப்படி எவெல்லாம் லோன் போடுறாங்களோ அதை கடன் அடைக்கிறது எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஸோ அதை தான் வந்து இந்த படத்துல வந்து கதையா உருவாக்கி கொடுத்துருக்காங்க. லோன் வாங்காதீங்க, நிறைய பேர் EMI வாங்காதீங்க, வாங்கினா கட்டுறது எவ்வளவு கஷ்டப்படுவோம் அப்படின்றத ஒரு நல்ல மெசேஜா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா வந்து எல்லாம் பாருங்க. சில பேர் சொன்னாங்க இப்போ வந்துட்டு என்னன்னா, தனுஷ் சார் ஃபேன்ஸே சொன்னாங்களாமா, இந்த படத்தை வந்து தனுஷ் சார் எப்போ பார்த்தாலும் அரைச்சமாவே அரைக்கிறாங்க, புளிச்சமாவே புளிக்கிறாங்கன்ட்டு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, தற்கூறிங்க. படத்தை உள்ள பார்த்தாதான் தெரியும், அதோட உண்மையான அந்த படத்தை உள்ள உட்காந்து ஃபீல் பண்ணாதான் தெரியும் படம் எப்படி இருக்குன்ட்டு. வெளியே நின்றுட்டு நீ பாட்டு இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போயிடலாம். ஒரு படம் எடுக்கிறது அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னா அங்க வந்து கோடிக்கணக்கில் போட்டு வந்து பாக்குறவங்களுக்குலாம் தெரியும். ஈஸியா ரிவ்யூ கொடுத்துட்டு போறாங்க நல்லா இல்லைன்ட்டு. உள்ள வந்து பாருங்க, நிறைய பேர் உள்ள வந்து பார்த்தாதான் தெரியும். இதுல வந்து அந்த அப்பா பையனோட சென்டிமெண்ட், ஹார்ட் டச்சிங்கான சீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு சார். நிறைய பசங்க வீட்டுல அப்பா கூட சண்டை போடுறது, பொண்ணுங்க அப்பா கூட சண்டை போடுறதுலாம் வந்து பார்த்து திருந்துங்கடா அப்படின்னு தான் சொல்ல முடியும். வந்து படத்தை பார்த்து திருந்திக்கோங்க, லோன் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா கொடுத்துருக்காங்க சார். கரெக்டா லேக் எல்லாம் கிடையாது. சில பேர் வந்துட்டு தூக்கம் வருது, போர் அடிக்குது, மொக்கையா இருக்குன்னு எவனாவது சொன்னாங்கன்னா அப்படியே தூக்கு மட்டும் செத்துருங்கன்னு தான் சொல்லுவேன். நல்லா இருக்கு, போரிங்லாம் இல்ல. உண்மையாலுமே ஒர்த்ஃபுல்லான படம். மற்ற மொக்க படத்துக்குலாம் வந்துட்டு சரியான ஸ்கிரீன் பிளே இருக்காது, ஒரு அவுட்லுக் கரெக்டா இருக்காது. அதுக்கெல்லாம் நீ காசு கொடுத்து வந்து டிக்கெட் வாங்குற, பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்ற, அதெல்லாம் வேஸ்ட் பண்றதை படுத்துட்டு ஒர்த்ஃபுல்லான படத்தை வந்து பார்த்துட்டு போங்க. அண்ட் கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பாருங்க. நிறைய பேர் பார்க்காதவங்க ஃபேமிலிக்குள்ள சண்டை போடாம திருந்தி வாழுங்க, அதை பார்த்து கத்துக்கோங்க, நிறைய கத்துக்கோங்க. நல்ல விஷயமா கொடுத்துருக்காங்க. படம் வந்து இந்த படம் அவார்ட் கூட வாங்கலாம், அந்த மாதிரி ஒர்த்ஃபுல்லான படம். வந்து பாருங்க. நான் ஸ்டார் ரேட்டிங் 10க்கு 10 தான் சொல்வேன். டு பி ஹானஸ்டா நான் சொல்றேன், படம் நல்லா இருக்கு. நிறைய பேர் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பார்த்துட்டு போவாதீங்க, வந்து பாருங்க. சூப்பர் படம் நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா நான் வந்து கிரிஞ்சு பூமர் அப்படின்றாங்க. நான் வழக்கம் போல படம் நல்லா இல்லைன்னே சொல்லிடுறேன். படம் வந்து ரொம்ப லேகுங்க, ரொம்ப ஸ்லோங்க, ரொம்ப வந்து படம் கிரிஞ்சா இருக்கு, படம் வந்து பிடிக்கலங்க அப்படின்னா வந்து சொல்லணும். ஏன்னா இந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாக்குற தற்கூரிங்கெல்லாம் வந்து ரீல்ஸ்னா நான் என்னன்னா கிரிஞ்சா அவனுக்கு தான் பாப்பானுங்க. 3 செகண்ட்ல 2 செகண்ட்ல அவரை கேட்ச் பண்ணணுமா. நீ 3 செகண்ட்ல 2 செகண்ட் கேட்ச் பண்றதுக்கு தான் போர் தொழில் படத்தோட டைரக்டர் வந்து படம் எடுக்கிறாருல, அப்படி தள்ளுவாங்களாம். இல்லைன்னா அந்த மாதிரிதான் ஒரு படத்தையும் தியேட்டருக்கு வர படத்தெல்லாம் தள்ளிட்டு இருக்கிறானுங்க நம்ம ஆடியன்ஸ். தள்ளிட்டு தெலுங்குல பாத்தீங்களா என்ன மாதிரி படம் வருது, கன்னடத்துல பாத்து KGF காந்தார தவிர வேற எதுவும் சொல்றானா சொல்ல மாட்டானு. நல்ல படம் வந்து வருது பிரதர், அருமையான படம் பிரதர். தனுஷ் இது 5 படமும் லாஸ்டா அவர் கூட 5 படமும். நான் தனுஷ் சார் ஃபேன்லாம் கிடையாது, நான் AK ஃபேன். ஆனா தேரே இஷ்குமேனா இருக்கட்டும், இட்லி கடையா இருக்கட்டும், ராயனா இருக்கட்டும், அப்புறம் அதுக்கு இடையில ஒரு படம் வந்தது, ஏதோ ஒரு படம் குபேரா. இந்த 5 படத்துல தனுஷ் சாரு தேவையில்லாத விஷயத்த பண்ணல, அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணாரு. அதே தான் இந்த படத்துல பண்ணிருக்காரு. கண்டென்ட்டா இந்த படம் ஜெயிச்சிருக்கு, நல்ல படம். இதுக்கு மேல பூமரா இருக்குது, கிரிஞ்சா இருக்குது, ஸ்லோவா இருக்குதுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எழுதி போடுங்க, ஒரு லெட்டர் எழுதி போடுங்க, ஒரு டைரக்டருக்கும் எத்தனை பேர் கொடுப்போம், படம் எப்படிங்க எடுக்கிறதுன்னு நம்ம கொடுப்போம். அப்படி நம்ம பார்த்து நல்ல படம் வேணா நீங்க எழுதி கொடுங்க, எடுக்கலாம். கேப்டன் மில்லர், அசுரன், தலைவன் வர்றான், வட சென்னை அது இதுன்னு வர்றான் தலைவன். தனுஷ் சார் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்ல, பாக்குற ஒவ்வொரு ஆடியன்ஸ்க்கும் ட்ரீட்டு. எனக்கு என்னன்னா இந்த ஓப்பனிங் சீன்ல போய் ஒரு திருட்டு சம்பவத்துல ஈடுபடுறாரு தனுஷ் சார். நானும் அவர் கூட போய் டிராவல் பண்ற மாதிரி இருந்து பக்கு பக்குன்னு இருக்குது, எப்படா போலீஸ் வரும்ன்ற மாதிரி.
அப்படித்தான் இருக்கு. சீட் எட்ஜ் பல இடத்துல இருக்கு, பட் லேக் சில இடத்துல இருக்கு. பட் லேக் இல்லாத படம் எங்க இருக்கு? லேக் இல்லாத படம்லாம் வந்து ஒரு 100ல ஒரு படம் தான் வரும், இல்ல ஒரு 50ல ஒரு படம் தான் வரும். இந்த படத்துல இருக்கு. பட் 3 டாட் பால் ஒரு ஓவருக்கு வச்சாலும் 2 6 அடிக்கிறார் தனுஷ் சார். அதுல டேலி ஆயிடுது படம். செம்ம ப்ரோ சீரியஸா சொல்றேன். படத்துல யாராவது இங்க வந்தாங்கல்ல, எத்தனை பேர் சொன்னாங்க படத்துல MS பாஸ்கர்னு ஒருத்தர் நடிச்சிருக்கிறாருன்னு. MS பாஸ்கர்னு ஒருத்தர் இந்த படத்துல இருக்கிறாருன்றது தெரியல. யாரோ ஒரு வயசான தாத்தாப்பா நினைச்சுன்னு போயிட்டு இருக்கிறோம். ஆனா அதை கண்டுபிடிக்கவே எனக்கு செகண்ட் ஹாஃப் ஆச்சு. அப்படி ஒரு கேரக்டர் செம்ம வேற லெவல்ல வந்த கேரக்டர் எல்லாம் சூப்பரா பண்ணிட்டாங்க. தனுஷ் சார் நல்லா பண்ணிருக்காரு. இதை தாண்டி ஜிவி கேப்டன் மில்லர் அசுரன்ல என்ன பண்ணாரோ அதே மாதிரிதான், பட் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். பட் நல்லா இருக்கு, நல்ல படம் ப்ரோ. ஃபேமிலியோட வந்து பாருங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து 2026ல இந்த செம்ம ஹிட், இது ஜனவரில இருந்து ஏப்ரல் வரைக்கும் ஏதோ ஒரு ஃபிளாப் போட வராதான்னு நானும் வந்து பார்த்துதான் இருக்கிறேன். ஃபிளாப்பே வரலைங்க, எல்லாமே கமர்ஷியல் ஹிட். எல்லாமே ஒரு இவ்வளவு திறமை இருந்தும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி ஏங்க வளரல? நான் கேட்கறேன். தமிழ் இண்டஸ்ட்ரியை வந்து சும்மாவே கேவலமா பேசினுக்கிறானுங்களே இந்த பக்கம். அதெல்லாம் இல்ல, தமிழ் இண்டஸ்ட்ரி சூப்பரா உச்சத்துல போக போகுது. இன்னும் அதுக்கு வந்து 2 பேர் தான் வர போறாங்க. நான் திருப்பி சொல்றேன், 2 பேர் தான் இதுக்கப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரி ஆள போறாங்க. ஒண்ணு வந்து சிம்பு அண்ணன், இந்த பக்கம் தனுஷ் அண்ணன். 2 பேர் தான். இது நான் ஏன் இப்படி சொல்றேன்னா எனக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. சோ அது ஒரு பல்ஸ்ல சொல்லுவோம், இதுதான் யூகத்துல சொல்றதுதான். ஓகேங்களா? அவங்க 2 பேர் வந்துட்டாங்கன்னா மாத்தி போட்டி போடுவாங்க. படம் பயங்கரமா இட்டு கொடுப்பாங்க. அவங்க இவங்க யார் ஃபேன்ஸ் நாங்களும் வச்சுப்போம். பயங்கரமா இருக்கும், நல்லா இருக்கும், செழிப்பா இருக்கும், எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. தனுஷ் சார், மமிதா பஜு மேம், அப்புறம் அவங்க கருணா சாரு, சுரேஷ் சாரு, ஜெயராம் சாரு, அப்புறம் கே சுமிகுமார் சாரு. ஸோ எல்லாருமே அவங்க கேரக்டர் சூப்பரா நடிச்சிருக்காங்க. எதுக்காக வந்து நம்ம கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கினா என்னென்ன நடக்கணும் ஒரு ஒன்லைனு. நம்ம அப்பாவை என்னைக்குமே விட்டு போக கூடாது, நம்ம அப்பாவை வந்து என்னைக்குமே விட்டு கொடுக்கூடாது, அது ஒரு ஒன்லைனு. சென்டிமெண்டா டச் பண்ணிட்டாரு விக்னேஷ் ராஜ் சார். போர் தொழிலுக்கும் இந்த படத்துக்கு சம்மந்தமே கிடையாது. அது வேற ஜானர், இது வேற ஜானர். ஐநூறு நல்ல வழியா யூஸ் பண்ணிருக்காரு தனுஷ் அண்ணன். லாகிங் வந்து ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் லைட்டா அப்படியே எப்படி சொல்ற, ஒரு தோசைக்கல்ல வந்து சூடு பிடிக்கிற டைம் எடுக்கலாம், அந்த மாதிரி சூடு பிடிக்கிற டைம் எடுத்தது. அதுக்கப்புறம் பயங்கரமா இருந்ததுங்க. எங்களுக்கு செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கரமா இருந்தது. வருத்துதான் படம். மேம் வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஓகே, பட் ஆனா கொடுத்த இடத்த வந்து கரெக்டா ஃபில் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நடிப்பு அடக்கிதான் அந்த அம்மா. நித்யா மேனன் மேம் எப்படி நடிப்பாங்களோ அந்த மாதிரி இவங்க நடிக்கிறாங்க. ஃபியூச்சர்ல இவங்க வந்து நயன்தாரா மேம் இடம் பிடிப்பாங்க, எனக்கு இப்பவே தோணுது. இது என்னோட கெஸ்ஸிங். இது தலைவன் வேற லெவலுப்பா. ஐயோ செம்மையா பிடிக்கும்பா ஜிவி சார். இந்த பக்கம் பார்த்தா யூத் கொடுக்குறாரு, இப்படி பார்த்தா கரசாமி கொடுக்குறாரு. எந்த சேனல் கொடுத்தாலும் ஒர்க் பண்றாருங்க அவரு. வேற லெவலுங்க அவரு. செம்ம ஒரு அகைன் வந்து நம்ம மியூசிக் இண்டஸ்ட்ரியில இத்தனை பேருக்கு அது வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரஹ்மான் சார் இடத்த வந்து அவர் பிடிக்கிறதுக்கு ஃபியூச்சர்ல வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா வாய்ப்பு இருக்குங்க. எல்லாருமே வந்து ஓவராலா வந்து பாருங்க. படம் வந்து 80% நான் மார்க் தருவேன். ஏன்னா வந்து 100 தர முடியாது, அதுக்கு 50% 40% சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம தப்பா சொல்லிட்டு நெகட்டிவா சொல்லி நான் பேசி நான் வைரல் ஆகலாம். ஏன்னா அந்த வைரல் தேவையில்லை. ஏன்னா அது நான் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே நம்ம பண்ற துரோகம் மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? எல்லாருமே நல்லா வாழணும், நல்லா இருக்கணும், பாசிட்டிவா இருங்க. எல்லாமே நல்லா வெற்றி நிச்சயம். நல்லா வந்திருக்கு ப்ரோ. செம்ம ட்ரீட் ஃபார் அந்த இன்டர்நேஷனல் அந்த மூவிஸ்லாம் பார்க்குறாங்க பாருங்க, த்ரில்லிங், செம்ம ஸ்ட்ரீட்டு. ஹெய்ஸ்ட் த்ரில்லர் ப்ரோ. கிரைமோட நம்ம எப்படி நம்ம பசிக்குதுன்னா நம்ம எப்படி இது பண்ணுவோம், அந்த செம்ம படம் ப்ரோ. பசிக்குது நல்லா இருக்கு ப்ரோ. செம்ம ரைட்டிங், பீக் லெவல் ரைட்டிங், பீக் லெவலு. நம்ம பிஜிஎம் பீக் லெவல், அதுக்கேற்ற மாதிரி எலிவேஷனு, ஆக்டிங் ஒவ்வொருத்தவங்க நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க. யாருமே குறை சொல்லவே முடியாது ப்ரோ. மியூசிக் தான் ப்ரோ. ஸ்டார்டிங்லேருந்து பாருங்களேன், அந்த பிஜிஎம் வரும்போது பிரிக்குது, தேட்டரே அப்படியே தெரியுது. அதுவும் இல்லாமல் அந்த ஒரு அப்படின்னு நல்லா பண்ணியிருக்காரு ஜிவி பிரஸ். கண்டிப்பாக கிடைக்குது இல்லை பாருங்க, எல்லாருமே சொல்லுவாங்க பாருங்க. ஃபேமிலி எல்லா குழந்தைங்களும் எல்லாம் பார்க்கலாம். என்னன்னா நம்ம பேங்க் இருக்கு பார்த்தீங்களா, பேங்குக்கு பின்னாடி, அதுக்கு பின்னாடி நம்மளை எப்படி இந்த உலகம் நம்ப வச்சிருக்கு, அந்த லோனுக்கு பின்னாடி நிறைய இருக்கு ப்ரோ. அதை செம்ம டீட்டெயிலுங்க நமக்கு தெரியும். அது நல்லா டீட்டெயில காமிச்சு செம்மையா பண்ணிருக்காங்க ப்ரோ. நல்ல படம் ப்ரோ, எல்லாரும் போய் பார்க்கணும். நம்ம எப்படி எதுக்கு இந்த லோன்லாம் எடுக்கக்கூடாது, எடுத்தா எப்படி இருக்கும், பேங்க்லாம் எப்படி இருக்காங்க, நல்லா பார்க்கணும். இதுல வந்து நாங்க ஃபேன்ஸா எப்படி சொல்றது, நமக்குள்ளே அவர் பூந்துட்டாரு ப்ரோ. இப்போ நம்ம எப்படி நம்ம ஃபேமிலியை காப்பாற்றுவோம், அது மாதிரி அவர் வந்து அந்த நமக்குள்ளே ஒரு பூந்து அந்த ஒரு ஃபேமிலிக்காகவும் ஊருக்காகவும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படி நேச்சுரலா
ஓவர் ஹீரோயிசம் பண்ணாம நேச்சுரல் பண்ணிருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, செம்மையா வந்திருக்கு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கதைக்கு என்ன தேவையோ அது கரெக்டா பண்ணிருக்காங்கன்னு தோணுச்சு. கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து பார்க்கலாம். ஆனா பட் ஃபேமிலி ஆடியன்ஸா இருந்தா நீங்க வந்து எப்படி சொல்றது, இது வந்து ஒரு மூவியா பார்த்தா சூப்பரா இருக்கும். ஏன்னா சினிமாட்டோகிராஃபி, கேமரா ஆங்கிள்ஸ் ஆகட்டும், லொகேஷன்ஸ் ஆகட்டும், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அவர் பத்தி சொல்லவே லாஸ்ட்ல ஒரு பிஜிஎம் போட்டாரு ப்ரோ, லாஸ்ட் ஆயிடுச்சு நல்லா. ஆனா வந்து இதுல ப்ரைவேடைஸ் பண்ணிருக்கு, அனுஷா தான் ப்ரைவேடைஸ் பண்ணிருக்காங்க. ஆனா என்னென்ன யாரு என்னென்ன தேவையான ரோல், என்னென்ன ஸ்கிரீன் டைம் வேணுமோ அது கரெக்டா கொடுத்துருக்காங்க. கரெக்டா கொண்டு போயிருக்காங்க. ஒரு த்ரில்லர்னா என்ன பண்ணுவோம், படம் பார்க்கும்போது நம்ம சீட்டு முன்னாடி வந்து என்ன நடக்க போகுது, நாலாவது கட்டத்துல மாட்டியே யோசிக்க முடியாது அப்புறம் என்ன ஆக போகுதுன்னு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டேன். எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதான் ப்ரோ தனுஷ் பத்தி தெரியும்ல, அவர் கதை சூஸ் பண்றது எப்படி சூஸ் பண்ணாரு, வேற மாதிரி பண்ணிட்டாரு. தலைவன் வேற ரேஞ்ச்